ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ரிசல்ட் சீசனுக்கு பின் நிறுவன மதிப்பு. ஒவ்வொரு ரிசல்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். கம்பெனிஸ் எல்லாம் ரிசல்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்க, அந்த ரிசல்ட்ஸ் போன வருஷத்தோட பெட்டராக இருக்குமா, இதே ஆண்டின் முந்தைய காலாண்டை விட பெட்டராக இருக்குமா? இந்த ரெண்டு கம்பேரிசன் ஒவ்வொரு ரிசல்ட் சீசன்லேயும் எல்லாரும் செய்யக்கூடியது. இந்த கம்பேரிசன்ஸை தான் YOY அண்ட் QOQ அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இயர் ஆன் இயர்ங்கிறது YOY, Q ஆன் Qங்கிறது குவார்டர் ஆன் குவார்டர். இந்த Q ஆன் Qங்கிறது ஒரு ஆண்டின் காலாண்டுக்கும் இன்னொரு ஆண்டின் காலாண்டுக்கும் இருக்கலாம். தட் இஸ் இந்த ஆண்டினுடைய காலாண்டு ரிசல்ட்டுக்கும் போன ஆண்டினுடைய காலாண்டு ரிசல்ட்டுக்கும் இருக்கலாம். இந்த ஆண்டிலேயே அடுத்தடுத்து வரக்கூடிய 2 காலாண்டுகள் இடையிலும் இருக்கலாம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஸோ ஒரு ஆண்டிலிருந்து இன்னொரு ஆண்டு ஒரு கம்பெனி எப்படி முன்னேறி இருக்கிறது, எப்படி வளர்ந்திருக்கிறது, லாபத்தை எப்படி தக்க வைத்து கொண்டிருக்கிறது, லாபத்தை எப்படி வளர்க்கிறது என்பது ஒரு அறிகுறி. ரெண்டாவது அறிகுறி, இந்த வருஷமே போன காலாண்டுக்கு இந்த காலாண்டு இந்த கம்பெனி எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்ற அந்த ஒரு குறியீடு. இது ரெண்டையுமே சேர்த்து பார்க்கணும். சேர்த்து பார்க்கும்போது நமக்கு ரெண்டையும் இணைந்து ஒரு அசஸ்மெண்ட் கிடைக்கும். அது இணைத்து தான் பார்க்கணும். எல்லாரும் லாஸ்ட் 2 இயர்ஸில் என்ன பண்ணாங்கன்னாக்கா, எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்து ஒரு அசஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க. நான் சொல்கிறது சாதாரண முதலீட்டாளர்கள் அல்ல, கற்றுக்கொள்பவர்கள் அல்ல, டிவிக்காரனே இதுதான் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு ஒரு கம்பெனியில் ஒரு நெரேட்டிவை பில்டு பண்ணணும்னா எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ போன வருஷம் ஒரு குவார்ட்டரில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே இல்லைன்னா அதை இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணி பயங்கர க்ரோத் இருக்குன்னு காமிக்கிறது, இல்லை கம்மியாக காட்டணும்னா ரிவர்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எடுக்கப்பட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸில் எல்லாம் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம மார்க்கெட்டில் ரொம்பவே ஒரு வியாதி ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உதவாது. இந்த காலாண்டு எடுத்துப்போம். 3வது காலாண்டு 2022-23 வருஷத்தினுடையது. பொருளாதார வளர்ச்சி ஸ்லோ ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்தியா இருக்கிறது. மேலும் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் ஸ்லோ ஆகும்னு எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எக்கனாமிக் க்ரோத் ஸ்லோ ஆகும்போது நிச்சயமாக நிறுவன வளர்ச்சி அதே அளவு ஸ்லோ ஆகும். இன்ஃப்ளேஷன் எளிதில் குறையவில்லை. பணவீக்கம் அதிகமாக இருந்தால் நிறுவனங்களுடைய காஸ்ட் அதிகமாக இருக்கும். இதன் அடிப்படையில் லாப வளர்ச்சி நம்ம விரும்புகிற அளவு இருக்காது. எதிர்பார்ப்புகளும் பல நேரங்களில் நிறைவேறாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்தது. நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனே இந்த ரிசல்ட்டில் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. மார்க்கெட் எந்த கம்பெனி ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட் வரப்போகிறது அப்படின்னு எக்ஸைட் ஆகவே இல்லை. ஸோ ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இந்த 3ஆம் காலாண்டில் குறைவாக இருந்த அளவு சமீப குவார்ட்டர்ஸில் இருந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் குறைவாக இருக்குது. ஆனால் இந்த குறைவான எக்ஸ்பெக்டேஷனை கூட கம்பெனிஸ் எந்த அளவுக்கு மிஞ்சின அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடஸ்டாக தான் மிஞ்சியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ் எந்த கம்பெனிக்கிட்டேருந்து வரல. நிறைய கம்பெனிஸ் எதிர்பார்ப்பை மீட் பண்ணாங்க, எதிர்பார்ப்பை குறைச்சி வச்சுருக்கோம், அதை பேர் மினிமமாக மீட் பண்ணாங்க. முக்கால்வாசி கம்பெனிஸில் எதிர்பார்ப்புக்கு கம்மியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஸோ மார்க்கெட் இந்த ரிசல்ட் சீசனில் அதிகமாக எக்ஸைட் ஆகலைங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனை அதிகம் மிஞ்சாத ஒரு பீரியடில் ஸ்டாக் ப்ரைஸ் நியாயமாக இறங்கணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனே கம்மியாக வச்சுருக்கீங்க, அதையும் பீட் பண்ணாமல் ஜஸ்ட்டு பேர் மினிமம் மீட் பண்ணுறது இல்லது டிசப்பாயிண்ட் பண்ணுதுன்னா வேல்யூவேஷன் குறையணும். இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி வரும் மாதங்களில் பெரிய நியூஸோ ஃப்ளோஸோ எதுவுமே கிடையாது. அடுத்து எப்போ ரிசல்ட் வரும்னா ஏப்ரலில் தான் வரும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் மேலே தான் ஃபுல் இயர் ரிசல்ட்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, கேலண்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த பீரியடில் நிச்சயமாக மார்க்கெட் வேல்யூவேஷன் பற்றி தன்னுடைய அளவீடுகளை இன்னும் குறைச்சிக்கும், எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கும், நிறுவன மதிப்பு கிராஜுவலாக குறையும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ஃபேக்டர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது என்னென்னா, ஒரு வருஷம் முடிய போகுது மார்ச்சில், அப்போ அந்த அடுத்த வருஷத்துடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபேக்டர் பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் மார்க்கெட் எல்லா வருஷமும் பண்ணுறது. லாஸ்ட் குவார்ட்டரில் நெக்ஸ்ட் இயரோடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபேக்டர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான்
மார்க்கெட் எங்கே போக போகுதுங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஸோ ஒரு பக்கம் நம்ம வேல்யூவேஷனை குறைக்கணும்னு ஒத்துக்கிறோம், இன்னொரு பக்கம் அடுத்த வருஷத்தின் வேல்யூவேஷன் எக்ஸ்பெக்டேஷனை நம்ம உருவாக்கிக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்க்கும்போது வேல்யூவேஷன் ஒரு ஸ்லைட் டிக்ளைனில் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், பெரிய வளர்ச்சி எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்காது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ஃபேக்டர் பண்ணும்போது இந்த வருஷம் நம்ம குறைக்க வேண்டிய வேல்யூவேஷனையும் சேர்த்து பார்த்தோன்னா பெரிய டிக்ளைனுக்கான ஒரு சூழல் அமையாது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சில இடங்களில் இந்த டிக்ளைன் ஷார்ப்பாக இருக்க முடியும் என்றும் நினைக்கிறேன். எங்கன்னா நிறைய லாபத்தை கோவிடும் போது சம்பாதிச்சுட்டு இப்போ மார்ஜின் குறைஞ்சி ரெவென்யூ க்ரோத்தும் குறைஞ்சி இது ரெண்டும் சேர்ந்து கம்பெனிஸை அஃபெக்ட் பண்ணும்போது, கெமிக்கல்ஸில் பார்க்குறீங்க, ஃபார்மாவில் பார்க்குறீங்க, இன்னும் நிறைய செக்டர்ஸில் பார்ப்பீங்க, அந்த இடங்கள்லாம் வேல்யூவேஷன் அதிகம் இன்னும் குறையலைங்கிறதா உண்மை. இன்றைக்கும் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்குது, ஏர்னிங்ஸ் குறைஞ்சிருச்சு, ஆனால் வேல்யூவேஷன் அதே அளவு குறைக்கல. அந்த ஒரு வேல்யூவேஷன் டிப் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய கம்பெனிஸில் வரும். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மால் கேப்பில் மைக்ரோ கேப்லலாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2-3 மாதங்களில் அந்த ரிஸ்க் நிச்சயமாக இருக்குது என்பது என்னுடைய கணிப்பு. ஸோ எங்கே வேல்யூவேஷனே குறையாதுன்னு நிறைய பேர் நினச்சாங்களோ அந்த இடத்துல குறையும் போது மார்க்கெட்டில் அந்த வலி நிச்சயமாக தெரியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் கொஞ்சம் தடுமாறுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பேஸில். என்ன ரீசன்னா, ஸ்மால் கேப் மிட் கேப்பில் அவங்க தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கிறனால தான் நிறுவன மதிப்பு அதிகமாக இருக்குது. அவங்களால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால், எஸ்ஐபி நின்னாலோ, மக்கள் பணத்தை வெளியே எடுத்தாலோ, அல்லது மற்ற முதலீட்டாளர்கள் விற்றாலோ அவங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ நிறுவன மதிப்பு கரெக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். அப்போது மியூச்சுவல் ஃபண்ட்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ஏவி குறையும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஸோ வரக்கூடிய 2-3 மாதங்கள் நிச்சயமாக ஸ்மால் அண்ட் மிட் கேப்புக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கும். பெரிய கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கான்டெக்ஸ்டில் அவங்க தான் பெட்டராக பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, சைஸ், ஸ்கேல் எல்லாமே அவங்களுக்கு உதவும். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கூட பெரிய கம்பெனிக்கு கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு பணம் சின்ன கம்பெனி கிடைக்கிறத விட சீப்பராக கிடைக்கும். நிறைய பெரிய கம்பெனிக்கு பாரோ பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நிறைய கம்பெனிஸ் ஏற்கனவே பாரோ பண்ணி அடுத்த ஒரு ஆண்டுக்கான ஃபண்டிங்கை உருவாக்கி வச்சுருப்பாங்க, தயார் நிலையில் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பெரிய கம்பெனிஸில் பெட்டராக இருக்கிறதுனால அந்த கம்பெனிஸினுடைய ஸ்டாக் ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லார்ஜ் கேப்பை பொறுத்த மட்டும் டெஃபினட்டாக அவங்க இந்த மாதிரி எக்கனாமிக் கான்டெக்ஸ்டில் ஒரு அட்வான்டேஜில் தான் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அதிக லாபம் சம்பாதிக்கணும், நிறுவன மதிப்பில் அதிகமாக மதிப்பு கூடக்கூடிய இடம் எங்கேயோ அங்கே மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஜோனில் தான் வச்சுருக்காங்க. அந்த ரிஸ்க் ஜோனில் தான் இன்றைக்கி பிரச்சனை வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இன்னும் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். பெரிய நியூஸ் ஃப்ளோஸ் ஒன்றுமே இருக்காது அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு. அப்படி நியூஸ் ஃப்ளோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் செல்லிங் வந்தாக்கா அப்போ அதுக்கு மேட்சிங்காக பையிங் பண்ணுறதுக்கு சென்டிமெண்ட் கை கொடுக்காது, எல்லோரும் வேடிக்கை பார்ப்பாங்க. எஃப்ஐஐஸ் இப்போது அதிகம் வாங்காத ஒரு சூழ்நிலையிலேருந்து மாறி கொஞ்சமாவது வாங்க ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தா கூட அவங்க எங்கே செல்லிங் இருக்கோ அந்த இடத்துல வாங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்கே செல்லிங் இல்லையோ அந்த இடத்துல போய் வாங்குவாங்க. அதுதான் இன்றைக்கி நிஃப்டிலேயே உங்களுக்கு தெரியுது, ஒரு ஸ்ட்ரென்த்து தெரியுது. இன்றைக்கி பட்ஜெட்டில் இருந்ததை விட ஸ்லைட்லி பெட்டர் பிளேஸில் நிஃப்டி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டிஃபிகல்ட் பீரியடை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டிஃபிகல்ட் பீரியடில் என்ன செய்யணும், எப்படி இந்த பீரியடை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணணும், பழைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் என்ன மாதிரி கரெக்டிவ் ஆக்ஷன்ஸை எடுக்கணும், இதெல்லாம் இன்றைக்கி இன்வெஸ்டருடைய ஃபோக்கஸாக இருக்க வேண்டும். ஸோ வருகின்ற ஒரு காலகட்டத்தில் மார்ச் 31 வரைக்கும் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ் பண்ணணும். எங்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அந்த இடத்த விட்டு வெளியேறணும். எங்கே வாய்ப்புகள் பெட்டராக இருக்கோ அந்த இடத்துக்கு பணத்தை டைவெர்ட் பண்ணணும். இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஒரு இன்வெஸ்டர் பண்ணாக்கா நிச்சயமாக அவங்க போர்ட்ஃபோலியோ இன்னும் ஹெல்த்தியாகவும் வருங்காலத்துக்கு ஏற்றாற் போலவும் அதிக வீழ்ச்சி காணாத ஒரு சக்தி உடையதாகவும் உருவாக்கி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என்னெல்லாம் மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செஞ்சு போர்ட்ஃபோலியோ தயார்படுத்தி கொண்டு முன்னேறுவோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.